பிரைஸ் த லார்ட். மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஆம், நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது. ஆஸ்வதமாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆஸ்வதம் தேவை. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஸ்வதம் தேவை. பொதுவாகவே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்பா என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பா இந்த வேலை செய்கிறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஈஸியாக சொல்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப். அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க காலைல ஏஞ்சி டீ காஃபி கொடுக்கலன்னா அந்த நாளில் அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க டிஃபன் செஞ்சு கொடுக்காமல் இருந்தால், சாப்பாடு செஞ்சு கொடுக்காமல் இருந்தால், அந்த துணியை துவைக்காமல் இருந்தால், வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருந்தால், வரவங்க போகிறவங்களை கவனிக்காமல் இருந்தால் அந்த குடும்பம் என்ன ஆகும்? வீணாக போகும். ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோம்? அம்மா வேலைக்கு போகல, அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க, அப்பா மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்க. என்ன மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள். கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃபா? எங்கள் ஹோம் மினிஸ்டர் அவங்க தாங்க. ஹோம் மினிஸ்டர் அவங்க தான். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். இன்றைக்கி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, பிள்ளைங்க காலேஜ் போயிருக்காங்க, வீட்டுக்கார் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வரும்போது டேஸ்ட்டாக சமைக்கணும், அவங்களுக்கு நான்வெஜ் எதாவது செஞ்சு கொடுக்கணும். எப்படி அவங்க கையில் காசு வரும்? வீட்டில் இருக்க யாராவது கொடுத்தா தானே. காசை கொடுத்துட்டா டேஸ்ட்டாக சாப்பாடு வந்துடுமா? நீங்கள் ஹோட்டலில் போய் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? 10 நாள் சாப்பிடுங்க, 1 மாதம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எங்கே போவீங்க தெரியுங்களா? ஹாஸ்பிட்டலில் தான் அலையணும். அந்த மத்திய பிரதேசமாகிய வயிறு பெருத்து ரொம்ப நோவு பெருக்கத்தக்கதான சூழ்நிலை உருவாகிடும். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது. ஏன்னா அந்த வசனம் நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை எல்லாம் மாற்றிடும். ஏன்னா சொல்கிறார் பாருங்கள், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆஸ்வதிக்கப்படுகிறார்களாம். அப்போ இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் அரபிக் கண்ட்ரிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய ஒரு மகன் அந்த ஆகாருக்கு பிறந்த அந்த இஸ்மவேலால் அந்த ஆஸ்வதங்கள் உண்டாச்சு. ஆகாரை அந்த வனாந்தரத்தில் கத்தரி அழும்போது கர்த்தருடைய தூதன் பேசினார். உடனே ஆபிரகாமுடைய அந்த மகனுக்கு அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கி அந்த ஆபிரகாமை நம்ம விசுவாசிக்கிறது நிமித்தமாக நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அப்போ அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பது நிறைய பேருக்கு தெரியல. நம்ம ஜெபம் பண்ணுறது நடக்கும், நம்ம குடும்பத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆபிரகாமை நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன்னறிவித்ததே. உனக்குள் சகல ஜனங்களும் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஆபிரகாம் நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கிறது, அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, நம்முடைய தாத்தா பாட்டியுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் விசுவாசித்தார், நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கறது கிடையாது. ஆபிரகாமை நிமித்தமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதை விசுவாசத்தோட கேட்கணும். இன்றைக்கி அதை எல்லாருமே விட்டுட்டாங்க. அந்த சத்தியமே மறந்து போயிடுச்சு. எனக்கு என்னங்க தகுதி இருக்குது? எனக்கு என்னங்க இருக்குது? எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு யாருங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க? எனக்கு யாருங்க உதவி செய்ய போகிறாங்க? நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்காகவா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? அல்ல. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும். அப்போ நல்லா நோட்படிக்கோங்களேன். ஆபிரகாம் அதை விட்டு வெளியே வரத்து நிமித்தமாக அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, நம்முடைய ஜனங்களுக்கு இருக்கிறது, நம்முடைய ஊருக்கு இருக்கிறது, நம்முடைய சபைக்கு இருக்கிறது, நம்மளோடு கூட தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு ஜனக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை, இன்றைக்கி எனக்கு பணம் நிறையா இருக்கணும், என் கடனெல்லாம் அடைக்கணும், நான் நிறைய பேருக்கு உதவி செய்யணும், அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், அந்த நாட்டில் அந்த பிரச்சனையாக இருக்குது, நான் உதவி செய்யணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்று அழகாக சொல்லியிருக்கிறதே. விசுவாசமுள்ள ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது, அதை மறந்துட வேண்டாம். உனக்குள்ள சகல ஜாதிகள் ஆஸ்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொன்னீங்களேப்பா, எங்களை எப்படிப்பா ஆஸ்வதிக்க போகிறீங்க? எங்களையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? இத்தனை நாட்கள் நீங்கள் எப்படி ஜெபிச்சிங்களோ,
உங்கள் சர்டிஃபிகேட்டை வச்சுருக்க நல்ல வேலை கிடைக்குன்னு ஒருவேளை நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம். இல்லை நான் படிச்சுட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் சரியான சம்பளம் கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம். இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற அந்த சொத்து எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டியில் வர மூலமாக அதாவது வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் அப்படி ஜெபிச்சிருக்கலாம். இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஏன் சொல்லணும்? அப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறீங்கல்ல, அவருடைய நாமத்தை மேலே விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்துருக்கிறாருல்ல. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கிறது உண்மைன்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பணும், நிரம்பி வழியணும். ஆமீன் சொல்லிட்டு இந்த நாளில் நீங்கள் விசேஷமாக ஜெபிங்க. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.